இந்த உலகத்துல பல பழமையான ரகசியங்கள், விடை காணவே முடியாத விடுகதைகள், மர்மமான நிகழ்வுகள் நிறையவே இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி அந்த வகையில் காலம் காலமாக கூறப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று தான் இலுமினாட்டி. இலுமினாட்டி பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் ரகசியமாக வாழ்ந்து வருவதாகவும், அவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் இயக்கி வருவதாகவும் சொல்லப்படுது. இப்படி ஒரு நம்பிக்கை இன்னைக்கும் உலா வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில பேரரசர் அசோகர் காலத்திலேயே 9 ரகசிய மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னும், அவங்க கிட்டத்தட்ட இன்றைய இலுமினாட்டிகள் போன்றே செயல்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஆச்சரியமாகவும் ரகசியமாகவும் இருந்து வருது. இலுமினாட்டி உட்பட ஒரு சில ரகசிய அமைப்புகள் பல ஆண்டுகளாகவே இருக்குது. அது பார்த்திங்கன்னா எப்போவுமே மேம்பட்ட நாகரிகங்களுடைய அம்சமாக இருந்து வருது. அது திரைக்கு பின்னாடி உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து வருது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இலுமினாட்டி யார், எங்கே இருக்காங்க, இந்த இலுமினாட்டியை சேர்ந்தவங்க எந்தெந்த ஊர்களில், ஏன் எந்தெந்த நாடுகளில் இருக்காங்க அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. சரியாக கிமு 270 மௌரிய பேரரசர் அசோகரால் நிறுவப்பட்ட 9 ரகசிய மனிதர்கள் அப்படிங்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான ரகசிய அமைப்பும் இலுமினாட்டிகளில் ஒன்று அப்படின்னு கூறப்படுது. இவங்க சமூக, அரசியல், பொருளாதார மற்றும் அறிவியல் முன்னேற்றத்தில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ரகசிய அமைப்பு. அசோகர் தன்னுடைய 9 அறியப்படாத வீரர்களை எப்போவுமே ரகசியமாக இருக்குமாறு கட்டளையிட்டு இருந்தாராம். அவங்களுடைய வாரிசுகள் இன்னுமே ரகசியமாக இருப்பதாக நம்பப்படுது. அதுபோக அவர்களுடைய ரகசியங்கள் தலைமுறை தலைமுறையாக கடந்து வருவதாகவும் சொல்லப்படுது. கலிங்க போருக்கு அப்புறமா அசோகர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போறாரு. அதனால புத்த மதத்துக்கு மாறிடலாம், புத்த மதத்தை பின்பற்றலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதன் நடைமுறையில உலகத்துடைய பிற பகுதிகளுக்கு பரப்பவும் ஆரம்பிக்கிறாரு. அறிவே சக்தி அப்படின்னு அசோகர் நம்பி இருக்காரு. அது போக மக்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை தீமை மற்றும் போரில் ஈடுபடுத்துவதை தடுத்திருக்காரு. அந்த நேரத்துல தான் இந்தியாவில் அறியப்படாத 9 மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அசோகர் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோக இந்த 9 பேருடைய அடையாளம் ரகசியமாக வைக்கப்பட்டதாகவும், அதனால் அவங்க மட்டுமே அறிவியல் கோட்பாடுகள் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்து உருவாக்க முடியும் அப்படின்னும், சாமானியர்களுக்கு இந்த அறிவு கிடைச்சா பேரிடர் ஏற்படலாம் அப்படின்னு அஞ்சப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில். அதனால் இயற்கை, அறிவியல், உளவியல், இயற்பியல், வேதியியல், ஜோதிடம், வானியல், பிரச்சாரம், நுண்ணுயிரியல் போன்ற அனைத்து களங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரகசிய சமூக கட்டுப்பாட்டில் வச்சுருந்ததாகவும், ஒவ்வொரு களமும் தனியாகவே இவங்களுக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 ஆண்களுக்கு இலக்குகளை நிறைவேற்றுதல், புத்தகத்தை எழுதுதல், புதுப்பித்தல் மற்றும் திருத்தும் பணி வழங்கப்பட்டிருக்கு. 9 பேரில் யாராவது ஒருத்தர் மரணம் இல்ல உடல்நலம் மங்குதல், அதுபோக ஓய்வு பெற விரும்பினால் ரொம்பவே கவனமா புதியவர் ஒருவர் தேர்வு செய்யப்படுவாராம். போக இந்த 9 பேருடைய வாரிசுகள் தான் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வருவதாக நம்பப்படுது. ஆல்பர்ட் முண்டி அப்படிங்கிற ஆங்கில எழுத்தாளர் இந்த கதையால் பாதிக்கப்பட்டு 1923ஆம் ஆண்டு 9 தெரியாத மனிதர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தையே வெளியிட்டார். அவர் பேரரசர் அசோகர் உள்பட பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அசோகரால் நியமிக்கப்பட்ட 9 மனிதர்களால் எழுதப்பட்டதாக கூறப்படக்கூடிய 9 புத்தகங்களின் பட்டியலை அவர் பட்டியலிட்டார். இந்த பட்டியல் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு எல்லோராலும். இந்த புத்தகத்தில் உடலியல், தகவல் தொடர்பு முறைகள், புவியீர்ப்பு, நுண்ணுயிரியல், உளவியல், போர் யுத்திகள், அண்டவியல், உலோக மாற்றம், சமூகவியல்னு சொல்லிட்டு எல்லா பல விஷயங்களையும் இதில் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த புத்தகத்தில் மற்ற கிரகங்களின் தகவல் தொடர்பு, அதன் மேம்பட்ட வடிவமைப்பு, வெளிநாட்டவர்களுடனான தொடர்பு, வேற்று கிரக தகவல் தொடர்பு, அதுபோக லகிமாவின் உடலியல் நிகழ்வுகளை பயன்படுத்தி புவியீர்ப்பு விசையை மீறுவதற்கான நுட்பங்கள் எல்லாமே கையாண்டதாக சொல்லப்படுது. ஹிட்லருடைய ஆர்வத்தை தூண்டிய உளவியல் போரை பற்றியும் இந்த புத்தகம் பேசுது. அதுபோக இந்த புத்தகத்தின் ஆசிரியர் தகவல்களை சேகரிக்க திபெத் மற்றும் இந்தியாவிற்கு பல பயணங்களை செஞ்சதாகவும், நாஜிகள் ஜெர்மனியர்களை கையாள ரகசிய தகவல்களை பெற்றதாகவும் சந்தேகிக்கப்படுது. ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஆகியோர் அசோகருடைய 9 அறியப்படாத மனிதர்களுடைய வாரிசுகளாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக ரகசியமாக வாழ்ந்து வராங்களாம் இவங்க. என்னடா 2000 ஆண்டுகளாக ஒரு ரகசியத்தை இவங்க பொத்தி பாதுகாத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் அப்படின்னு சொல்லுது சில பல புத்தகங்கள். அவங்க மனிதனுக்கு சில நன்மைகளையும் பாதுகாப்பையும் வழங்குறது மூலமாக இப்படி தான் ஒளிந்து தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டில் இருக்காங்களாம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இலுமினாட்டிகள் வாழ்ந்ததாகவும் தற்போது வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுவதற்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லை. இது முழுக்க முழுக்க காலங்காலமாக பரப்பி வரக்கூடிய வதந்தி அப்படின்னு ஒரு சில தரப்பினர் சொல்லிட்டு தான் வராங்க இன்னைக்கு வரைக்கும். இந்த வதந்தியை வெறும் வதந்தியாக ஒதுக்க முடியாது அப்படின்னும், இது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னும் பல அறிஞர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இதில் இதுதான் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஏன் அறிஞர்களும் அறிவியலாளர்களும் இலுமினாட்டி இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கிறாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? எது எப்படியோ என்னவா இருந்தாலும் கூட
இலுமினேட்டி குறித்த தகவல்கள் நம்புவதற்கான அடிப்படை ஆதாரம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். அப்படி இருந்தால் அவங்களால நம்ம ஆட்டி வைக்கப்படலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஏதாவது ஒரு விஷயம் கூட அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். ஸோ இது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய் அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னமும் இதை பற்றின ஆராய்ச்சி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இலுமினேட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம அறம் யாதனில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.